தையிட்டி விஹாரைக்கு எதிராக போராட்டம், மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் கைது, தொடரும் அராஜகம். கிளிநொச்சியில் திடீர் பணக்காரர்கள், பின்னணியில் தமிழ் அரசியல்வாதிகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை விசேட சோதனை நடவடிக்கை. கொழும்பில் ஜெய்சங்கர் வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. பேரழிவுக்கு இதுவே காரணம், பழங்குடியின தலைவர் வெளியிட்ட தகவல். கட்சியின் கொள்கைகளில் இருந்து திசை மாறிய ஜேவிபி, விமல் வீரவன்ச பகிரங்க குற்றச்சாட்டு. வழிவடக்கு காணி விடுவிப்பு விவகாரம், அனுரவின் உண்மை முகம் அம்பலம். வடக்கு மாகாண சபை காலத்தில் தையிட்டி விஹாரை அமைக்கப்படவில்லை, அடித்து கூறும் சுரேஷ் பிரேமச்சந்திரன். பேரிடருக்கு மத்தியிலும் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கப் போகும் ஆசிரியர் சங்கம். தையிட்டி சட்டவிரோத விஹாரைக்கு முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு அமைதியின்மை ஏற்படுத்தி மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்களை கைது செய்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸ விஹாரை அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விஹாரையின் விஹாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் விஹாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 29 பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டு போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடை உத்தரவை பெற்றுள்ளனர். இந்நிலையில் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேளை விஹாரை அண்மித்த சூழலில் பெருமளவான போலீசார், கழகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களுடன் முரண்பட்டமையால் அப்பகுதியில் அமைதியின்மையை ஏற்படுத்தினர். குறித்த போராட்டம் ஒரு அமைதி வழியான போராட்டம். இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை. விஹாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவில்லை. விஹாரைக்கு சேதம் விளைவிக்கவில்லை. விஹாரைக்கு செல்லும் வீதியில் நீங்கள் எவ்வாறு அடாத்தாக மறைத்து வைத்திருப்பீர்கள் என போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வலிக்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், வேலன் சுவாமிகள், வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனால் போராட்ட களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கிறோம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறோம். ஆனால் போலீசார் இங்கே ஜனநாயக எந்த கடமை என்ன மாதிரி செய்ய வேணும் நீங்க சொல்லுங்க. 34 மெம்பரும் வந்திருக்கிறோம். வேணுமாண்டா 34 மெம்பர் ஐடியா பார்த்து 34 மெம்பரை மட்டும் அலோட் பண்ணுவோம். எங்கள்கிட்ட சட்டவிரோதமான கட்டடத்துக்கான போட்டை வந்து நட்டு போட்டு நாங்க போறோம். மூன்று பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தள்ளி வச்சுட்டாங்க. வேலன் சுவாமியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. பிரதேச உறுப்பினர் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க பலர் அரெஸ்ட், வேலன் சுவாமி தவிசாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறாங்க. சரி, இதுல கதைக்கு ஆறாத ஒரு ஆள் உங்களோட காணிய என்ன கழி தருவியா ஐயா? அதுக்கு 14 தருவியா? சரி, இந்த காணியோட உங்களோட காணி இந்த உண்ட சொந்த காணி என்ன கழி தருவியா ஐயா? கழி தருவியா? ஏன்னா உண்ட காசு போயிடும், உண்ட சொத்து போயிடும், உண்ட பண்பாடு போயிடும், எல்லாம் போயிடும். பயப்படுறதானே ஐயா? ஏன் அப்ப இந்த சொத்து தான் உனக்கு தேவையா ஐயா? அரசு பண்ண போறியா? அரசு பண்ணலையா? மனசு நெஞ்சுக்கு நேர்மையா கழிச்சு போடுவோம். எத்தனை உறுப்பினர் என்ன காட்ட வேண்டாம், என்ன காட்டுவா? இதுல வந்து ஐயா அதுல போய் சைட்ல போய் நிக்கிறதுக்கு விடுங்க. வந்து மறைக்கிற ஒண்ட போட்டு திருப்ப எங்க அவர் திருப்ப வந்து வாசிச்சு காட்டுற. என்ன சனமன மடையன சொந்தக்காரன மடையன படிக்காத நான் லூசர். அஞ்சு பேர் அரசு பண்ணி இருக்கு. அந்த ஒரு பாயசு வந்த அம்மா மனஜாச்சு பட சொல்லுங்க ஐயா. பாயசு வந்த அம்மா அங்க இருந்து இங்க வர்ற நடந்து வந்து பொண்ணை பிடிச்சு வர ஐயா. பொண்ணை பிடிச்சு வந்து இந்த காணியை பிடிப்படாது. பொம்பளை பிள்ளை சீதனம் கொடுக்குற காணி, அந்த சீதனம் கொடுக்குற காணியை நீ வச்சு பிடிச்சு வச்சு போலீஸ் விடுறாங்க. ஒரு வயசு வந்த அம்மா, எத்தனை வயசு? 80 வயசு இருக்கும் ஐயா. அதுக்கு 80 வயசு. அதுக்கு அது இந்த காணியை வச்சு பிடிச்சு வந்துக்கு
ஐயா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு வித்து பிழைக்கிறாங்க. ஒரு ஆண்ட காணியை நீ எடுத்து வச்சுக்க ஐயா. இப்ப சொல்ற ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால் நீ இப்ப அவங்களை விடுவாங்க ஐயா. நேர்மையா நடவையா. என்ன மனுஷரியா? நீங்க ஒரு தகப்பன் தானே, நீங்க ஒரு சகோதரன் தானே. நான் உங்களை பேச்சுமே ஒரு தினம் கூட நிக்கல ஐயா. நான் உண்மையா சொல்றேன், நெஞ்சில சொல்றேன், நேர்மையா தானே ஐயா நான் கலைக்கிறேன். ஒரு பொய் இல்ல, நெஞ்சில இதத்தோட கலைக்கிறேன் ஐயா. சரியா ஒவ்வொரு நாளும் சொல்றேன் ஐயா. இதுல இந்த தூக்கி எறிஞ்சோடு போடணும். இதுக்கு இந்த நாட்டுல வாழையிடாது காவலம் அட்டாத்தா செய்யறீங்களா இல்ல? இந்த நாட்டுல வாழையிடாது வேணும் மனுஷன் ஐயா. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னோட வேலை செய்யற சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை செய்யறாங்க எனக்கு. சரியா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஐயா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இங்க ஒரு சிங்கள போய்க்கு இந்த அம்மா மகன் சாருஜன் சரியா இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து வேலை கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான ஐயா. இந்த அம்மா மகன் நீ அவனை பிடிச்சி தள்ளுற, இனவாதத்தை கக்குற ஐயா, கத்துற. ஒரு சிங்கள தம்பி எல்லாம் செய்யறாங்க, சம்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. மனஜாதி இருந்தா உண்மையா சொல்றேன், உண்மையா விட்டுட்டு ஐயா என்னையா சரி வியாரையா கட்டியாச்சு. சரி சரி கட்டினா மிச்ச காணிய போறதுக்கு என்னையா இவர் ஆரையா அதிகா இருந்தாரதுக்கு மிச்ச காணிய விடலாம் தானே ஐயா. விட்டா என்னையா வந்து அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. நீங்களும் இதுல வந்து ஒவ்வொரு நாள் கத்த தேவையில்லை, நீங்க ஒவ்வொரு நாள் கத்த தேவையில்லை. மிச்ச காணிய விடுங்க, அந்த வேலை இருக்கட்டும். மிச்ச காணிய விட ஐயா. அது low protest and parliament mandiri innuane ஐயா ஐயா உங்களோட உறுதி இருக்கு, கோம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவரோட இருக்கன்னு நீங்க செக் பண்ணீங்களா ஐயா? அவரோட ஒன்றுமே இல்ல ஐயா. அவற்றை காணி அதுதான் இருக்கிறோம்டா ஐயா. பாருங்க அவற்றை காணி 20 பேரை கொண்டு எங்க பாருங்க ஐயா. அவரோட சேர்ந்து அளந்து விட்டது அதுதான் இந்த காணி அளந்து விட்டாச்சு. சரியா விட்டா பிறகுதானே ஐயா மிச்ச காணி எடுக்கிறீங்க. ஐயா அதை இந்த வீடு இருக்கு ஐயா. அதுல இந்த வீடு இருக்கு வந்து ஒரு ஆள் வந்து போலீஸ் என்ட்ரி போடுங்க. அந்த காணி புடிச்சிருக்கு சரியா நம்ம கன்சிடர் பண்றோம் ஐயா. அது கையிட்டு போட்டோ எல்லாம் கையிட்டு விகாரை திசை விகாரை. இதில் வந்து ராணுவ தளபதி ரவீந்திர சில்வா அடிக்கல்னாலே தனியார் தான் பிரைவேட் தான். இதுக்கு எதிராக நோட்டீஸ்லாம் குடும்பத்தில் ஏறார்கள். இப்போ கடைசியாயும் காரியஞ்ச காணியில் டொய்லெட் கட்ட வழியில் நாங்கள் கடிதம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நிப்பாட்டப்பட்டது. அதில் என்ன செய்யலை. இது ஏற்கனவே 2276 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த காணியில் விட வேணும். அது கைகோர்ட்டில் வழக்கு நடந்து வரும். இல்லை நீங்கள் உங்களுக்கு நான் போலீஸ் ரிப்போர்ட் தருவேன், போலீஸில் என்ட்ரி போட வேணுங்களா காணியை விட வேணும். ஆனால் பிரதேச வேண்டிய ரோட்டை கூட பிளாக் பண்ணி தான் அதுக்குரிய டிராமா தான் இது வந்து நாங்க நம்புறோம். நீங்க என்ன பதில் சொல்றீங்க அந்த கடிதத்துக்கு? மூணாவது நீங்க இவ்வளவு நம்புறீங்க இல்ல? நேர்மையா ஜண்டு வந்தா நேர்மையா இருக்கும். சரியா உங்களோட கோயிலுக்கு மாத்திரம் நேர்மையா சொல்லி மறைக்கிறீங்க ஐயா. இப்ப நீங்க அப்படி செய்யறீங்களா ஐயா? என்னதுக்கான செய்யறீங்க? உங்களோட கோயிலுக்கு போகணும். அப்ப நான் எந்த வழிபாட்டு உரிமை செய்தவன் அங்க இருக்கிறார். சரியா இங்க இருக்கிறது காணிக்கு உரிமையாளர். சரியா நீங்களே நீங்க மாத்தி செய்றீங்க. ஒரு நேர்மை நடுநிலையா நடவுங்க ஐயா. இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல தானே இருக்கிறீங்க. நீங்க சொன்னா இந்த இது கேட்கும் தானே ஐயா. ஒரு வார்த்தை நீங்க இதுல இவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறீங்களே, இவ்வளவு கத்தி கொண்டிருக்கிறீங்க. அங்க ஆமத்தூர்கிட்ட போய் ஐயா இது பிரச்சனை தானே ஐயா, அவங்கள்ட்ட கோயில் வழிபாட்டு தலத்தை விடுங்கன்னு சொல்லி கேட்கிறான் தானே ஐயா. ஏன் கேட்கறீங்களா? இல்ல மற்றவண்ட வழிபாட்டு முறையே நீங்க தடுக்கிறீங்க. நீங்க இப்ப அரெஸ்ட் பண்றாங்களே, எத்தனை மணிக்கு விடுவீங்க? எங்களுக்கு தேவையா நேர்மை நடையா. ஒரு உண்மையான ரோசம் இருந்த போலீஸ் சொன்னா இப்பவே இதுல இருந்து விலகணும் ஐயா. நாங்க செய்த பிழை என்று சொல்லி போட்டு விலகு. நீங்க என்ன அப்பே இடமே
ஒரு ஆளுக்கு மாத்திரம் மிரேங்கள். கேவலமான வேலை. எங்களை காணிய பிடிச்சு வச்சது எங்களுக்கு சாட்சியம். இந்த காலமே தான் பாருங்க ஐயா, அப்படி எடுங்க ஐயா, இருக்காது எடுங்க ஐயா. இந்த அம்மா இந்த நிலைமை பாரு ஐயா, மகச்சாட்சி படி நடவுங்க ஐயா. பஸ் வந்து வர வேணும் என்ன நாங்கள் நடந்து வாவோம். இந்த பிக்கு இப்படி ஒரு காணிய பிடிச்சு என்னதையா காண போறான், என்னதையா காண போறான், யாருக்கையா கொடுக்க போறான், செய்ய போறான், என்ன செய்ய போகுது? நேர்மையா நடக்கிற போலீஸ் இந்த இடத்துல கூப்பிட்டு கதைக்க வேண்டிய ஆட்ட காணி செல்லக்காமல கிளிநொச்சியில் திடீர் பணக்காரர்களின் பட்டியலின் பின்னணியில் தமிழ் அரசியல்வாதிகள் செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கிளிநொச்சியில் கட்ட பஞ்சாயத்து நடாத்திக் கொண்டு பல அரசியல்வாதிகள் நல்லவர்கள் போல் நடிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கிளிநொச்சியில் திடீர் பணக்காரர்கள் எப்படி சொத்துக்கள் சேர்த்தனர் என்ற விவரத்தை வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தம்மை தாக்கிய கூலி தொழிலாளிகளிடமிருந்து எப்படி சொத்து வந்தது என்பதனையும் கணக்கு காட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சில்லறை விற்பனை நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்க உள்ளதாக பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல், சந்தை விலையை விட அதிகமான பொருட்களை விற்பனை செய்தல், குறிப்பாக அரிசி விலைகளை காட்சிப்படுத்தாமல் இருத்தல் மற்றும் பொருட்களின் விவரங்களை மாற்றுதல் உள்ளிட்ட பல விடயங்களில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார குறிப்பிட்டுள்ளார். புயல், வெள்ளம், மண்சரிவு போன்ற பேரிடர்களில் சிக்கி அல்லாடும் இலங்கையை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் பேருதவி திட்டம் ஒன்றை இந்தியா வழங்குவதற்கு முன்வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நாளை திங்கட்கிழமை கொழும்பு வந்து சேரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இந்தியாவின் பேருதவி திட்டத்தை கொழும்பில் வைத்து அறிவிப்பார் என விடயமறிந்த வட்டாரங்கள் சில தகவல் வெளியிட்டன. நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் இலங்கையை பேரிடரின் பின் மீட்பதற்கான பெரும் உதவி திட்டம் ஒன்றை இந்தியாவின் சார்பில் வழங்குவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி முடிவு செய்திருக்கின்றார் என்றும் அதனை கொழும்பில் வைத்து அறிவிக்கவே அவரின் விசேட பிரதிநிதியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கொழும்பு வருகின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் பற்றிய உத்தியபூர்வ அறிவித்தல் எதையும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் இதுவரை வெளியிடவில்லை. ஆயினும் தனிப்பட்ட சில செய்தி வட்டாரங்கள் இந்த செய்திகளை கோடிட்டு காட்டின. ஒருநாள் விஜயமாக கொழும்பு வரும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அடுத்த நாள் கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளையும் சேர்த்து ஒன்றாக சந்திக்க இருக்கின்றார் என தெரிகின்றது. இலங்கை அரசின் தலைவர்களை தவிர எதிர்க்கட்சிகள் தரப்பில் வேறு யாரை இந்திய வெளிவிவகார அமைச்சர் கொழும்பில் சந்திப்பார் என்பதும் பெரும்பாலும் இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை அண்மைய பேரிடரில் சிக்கிய உடனேயே விரைந்து நிவாரண உதவிகளையும் மீட்பு நடவடிக்கை வசதிகளையும் இந்தியா அனுப்ப தொடங்கியது. அந்த உதவியை அது தொடர்ந்து வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உடனடி மீட்பு நடவடிக்கைகள் இப்போது வரை இலங்கையில் தொடர்ந்து கொண்டிருப்பதும் கவனத்திற்குரியது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் 100க்கும் மேற்பட்ட பழங்குடி குடும்பங்கள் கடுமையாக பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக பழங்குடியின தலைவர் உருவருகே வன்னிலகை அட்டோ கூறியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், பொறுப்பற்ற வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இயற்கைக்கு முரணான மனித செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய இயற்கை பேரழிவுகள் உருவாகியுள்ளன. மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்க கூடாது. சமீபத்திய நிலச்சரிவுகள், பாறைகள் சரிவுகள் மற்றும் வெள்ளங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒழுங்கற்ற வளர்ச்சி நடவடிக்கைகளின் காரணமாக காடுகளால் மூடப்பட்ட மலைத்தொடர்கள் அழிக்கப்பட்ட நேரடி விளைவு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காடுகளால் மூடப்பட்ட மலைத்தொடர்கள் ஒழுங்கற்ற
வளர்ச்சி நடவடிக்கைகள் காரணமாக அளிக்கப்பட்டன. சமீபத்திய நிலச்சரிவுகள், பாறைகள் சரிவுகள் மற்றும் வெள்ளங்கள் இதன் நேரடி விளைவு. மனிதன் இயற்கைக்கு ஏற்படுத்தும் அழிவுக்கு இயற்கை மிகவும் மோசமாக பதிலளித்துள்ளது. இதனால் இயற்கையின் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இருவரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டியிருந்தது. பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிகளுக்கு நேரடி சேதம் ஏற்படவில்லை என்றாலும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை நின்றுவிட்டது. இதன் விளைவாக சுற்றுலாத்துறையை நம்பியுள்ள 100க்கும் மேற்பட்ட பழங்குடிய குடும்பங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியானது அதன் ஆரம்பகால கொள்கைகளிலிருந்து தற்போது திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார். மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் JVP ஊடாகவே தனது அரசியல் பயணத்தை விமல் வீரவன்ச ஆரம்பித்தார். எனினும் அவரின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கை காரணமாக அவரை கட்சியை விட்டு வெளியேற்றும் முடிவை JVP எடுத்திருந்தது. அதற்கு முன்னதாகவே அவர் பதவி விலகி தேசிய சுதந்திர முன்னணி எனும் புதிய கட்சியை ஆரம்பித்தார். அத்துடன் மஹிந்த அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகளையும் பெற்றுக் கொண்டார். கடந்த பொது தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மலர்ந்த பின்னர் JVP மீது விமல் வீரவன்ச கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர், நான் இருந்த காலத்தில் இருந்த JVP அல்ல, தற்போது காணப்படுகின்ற கட்சி. செயல் என்பதை விட வாய்ச்சொல் வீரர்களாகவே அந்த கட்சியினர் செயற்படுகின்றனர். அது மட்டுமல்ல, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு சார்பாக செயற்படும் நிலைமையே காணப்படுகின்றது. தெளிவானதொரு கொள்கையும் அந்த கட்சியினரிடம் இல்லை. கட்சி தலைமையகத்தில் புரட்சியாளர்களின் படங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களின் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றார். வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் தையிட்டி விகாரை அமைக்கப்படவில்லை. வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு தமக்கு காணிகள் வேண்டுமென ராணுவத்தினர் கடிதங்களை அனுப்பிய போதிலும் அவை அனைத்தும் முதலமைச்சரால் நிராகரிக்கப்பட்டது. வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எதுவும் திரும்பிச் செல்லவில்லை. கேட்ட தொகையை விடவும் குறைந்த அளவு நிதியே மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டது. அதிகாரங்கள் தற்போதும் தமிழ் மக்களுக்கே தேவை. மாகாண சபை தேவையில்லை என்று தமிழ் மக்கள் தெரிவித்தால் இந்தியா அதிலிருந்து விலகிச் செல்லலாம். இறுதி யுத்தத்திற்கு பின்னர் எமக்குள்ளே ஒரே பிடிமானம் மாகாண சபை முறைமை மாத்திரமே. ஆளுநர்களின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு உள்ளது. இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை உள்ளது. ஆளுநர்களும் தமக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்த செயல்முறை தொடர்பாக பிரதமருடனான பேச்சுவார்த்தைகளில் தீர்வு ஏற்படவில்லை என்றால் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹேட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், உண்மையில் அரசாங்கம் அடுத்த ஆண்டு 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான கல்வி சீர்திருத்த செயல்முறையை மேற்கொள்ளப் போகிறது. இதற்கு முக்கிய காரணம் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மை இல்லாததும் திட்டமிடல் இல்லாததும் ஆகும். அடுத்த ஆண்டுக்கான கால அட்டவணையை அரசாங்கம் ஏற்கனவே 4வது முறையாக திருத்தியுள்ளது. இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. பின்னர் முதலில் பாடசாலைகளின் கால அளவுகளை குறிப்பிடும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் என்ன வெளியிடப்பட்டது? 2 இடைவேளைகள் சேர்க்கப்பட்டன. 2 இடைவேளைகள் சேர்க்கப்பட்ட போது 10 நிமிடங்களில் ஒரு இடைவேளையில் என்ன செய்ய முடியும், அந்த இடைவேளையில் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்டபோது மற்றொரு அட்டவணை வெளியிடப்பட்டது. அந்த அட்டவணையில் ஒரு இடைவேளை மட்டுமே இருந்த பின்னர் பாடசாலை நேரத்தை 2 மணி வரை வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் முஸ்லிம் பள்ளிகளுக்கு மற்றொரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த சுற்றறிக்கையில் என்ன இருந்தது? பாடசாலைகள் திங்கள் 8 மணி முதல் மாலை 2 மணி வரை, செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் 2:50 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமை 11:30 மணி வரை. இப்போ அப்படி ஒரு குழந்தை 2:50 மணி வரை பள்ளியில் இருக்க முடியும். மேலும் முஸ்லிம் பள்ளிகளில் வேலை செய்வது முஸ்லிம் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, சிங்கள மற்றும் தமிழ் ஆசிரியர்களும் வேலை செய்கின்றார்கள். சில சிங்கள மற்றும் தமிழ் குழந்தைகளும் படிக்கின்றார்கள். இலங்கையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் 7:30 மணிக்கு தொடங்கும் போது முஸ்லிம் பள்ளிகள் 7:15 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று இது கூறுகிறது. அவை எங்கிருந்து வரும்? ஆசிரியர்கள் எப்படி வருவார்கள்? நுவரெலியா தேஷாப்பே பள்ளி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்த வானிலையில் அவர்கள் எப்படி 7:15 மணிக்கு வருவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.